அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட் vlogல சொன்ன மாதிரி இங்கே சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம பேக் டு ரொட்டீன் வரணும். டியூஸ்டே ஸ்கூல் திறக்கிறாங்க. இன்றைக்கி சண்டே, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு நமக்கு நிறைய ப்ரிப்ரேஷன் ஒர்க் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம கடையில் போய் நம்ம இந்த வாரத்துக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தேன். பிகாஸ் நிறைய வாங்கி போட்டு சம்டைம்ஸ் வேஸ்ட் ஆகிடுது. நம்ம வீட்டிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ போனோன்னே நான் மீன் தான் பார்க்க போயிருந்தேன். ஏன்னா க்ளீனிங் கொடுக்கணும் இல்லையா? மீன் நான் நினச்ச மாதிரி இல்லை. அதனால் கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு நான் க்ளீனிங் கொடுத்துட்டு அப்படியே மீட் பார்த்தேன். மீட்டும் அவ்வளோவா எனக்கு செட் ஆகலை. சரி, தேவைப்பட்டால் நம்ம பக்கத்தில் மதினாவில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான தேவையான இஞ்சி பூண்டு இது இருந்துச்சுன்னா எனக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு கீரை பார்க்கலான்னு போனேன். கீரையும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஸோ வெந்தயக்கீரையும் புதினாவை மட்டும் வாங்கிட்டு பக்கத்தில் பிளான்ஸ் இருந்துச்சு. நான் சென்னையில் டெரஸ் கார்டன்லாம் வச்சுருந்தேன். பட் இங்கே எனக்கு ஒரு பிளான்ட்டை வச்சு என்னால் மெயின்டைன் பண்ணவும் முடியல. அதனால் பார்க்க மட்டும் செஞ்சேன், எதுவும் வாங்கலை. இந்த குட்டி மணி பிளான்ட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் 35 திரஹம்ஸ் போட்டிருந்தாங்க. வர்த்தான்னு தெரியல. அதுக்கப்புறம் வெஜிடபிள் செக்ஷன் போயிட்டு பீட்ரூட் எடுத்திருந்தேன் என் மகளுக்கு ஜூஸ்க்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரூட் செக்ஷன் போயிருந்தோம். ஃப்ரூட் செக்ஷனில் இந்த குட்டி ஆப்பிள் ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது இன்ஃபேக்ட். அதனால் அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு பில்லிங்க்கு போகணும். செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க அன்றைக்கி நெஸ்டோ. ஸோ பில் பண்ணி முடிச்சுட்டு நான் மேலே போனேன். ஆக்சுவலி நான் எப்போ வந்தாலுமே மேலே போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடுவேன். அதனால் மேலே போனோன்னே நான் ஃபஸ்ட்டு இந்த மாடஸ்ட் வேர் தான் பார்ப்பேன். மாடஸ்ட் வேர் இப்போ புதுசான கலெக்ஷன் எதுவும் இல்லை, பழைய மாடல் தான் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஓணம்காக ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்ததுங்க. நார்மல் வேர்லேருந்து ப்ரீமியமான வேர் வரைக்கும் நல்லாவே வச்சுருந்தாங்க. மேபி நீங்கள் ஓணம் செலிப்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நெஸ்டோவில் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா ப்ரைஸ் வெரைட்டிலையும் ப்ரைஸ் ரேஞ்சிலையும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் திறக்க போதில்ல, அதனால் பேக்ஸ், டிஃபன் பாக்ஸஸ், வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் நல்ல டீல்ஸில் இருந்தது. நான் எதுவும் வாங்கலை, உங்களுக்கு காமிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். எனக்கு எதுவும் தேவைப்படலை. உங்களுக்கு மேபி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு வர வழியில் தான் யோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். இங்கே தெரியுது இல்லையா, இங்கே தான் இனிமேல் டெய்லி நம்ம வரணும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர் ஃபார் வாட்சிங்.